வேலையை விட்டு நீக்கியதற்கு காரணம் இவர்தான் என சூப்பர்வைசரை பணி நீக்கம் செய்யப்பட்டவர் தனது நண்பர்களுடன் சேர்ந்து சரமாரியாக தாக்கியுள்ளார். இந்த சம்பவத்தின் பின்னணி குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. பரபரப்பு மிகுந்த சென்னையில் ஏதேனும் ஒரு வேலை எங்கேயோ ஓரிடத்தில் காத்து கொண்டிருக்கும். நாம் முன்னேறி சென்றால் கட்டாயம் வேலையும் சம்பளமும் உண்டு. இதனால்தான் நம்பியோரை சென்னை கைவிட்டதில்லை என்ற வாசகம் வேடந்தாங்கல் பறவையாய் வரும் மனிதன் நெஞ்சில் பதிந்திருக்கும். படித்தோர் படிக்காதோர், சிறியவர் பெரியவர், ஆண் பெண் பேதம் என எந்த பாகுபாடும் இன்றி அனைவருக்கும் வேலை வைத்திருக்கும் நகரம்தான் சென்னை. அதில் துணிக்கடைகளுக்கும் முக்கிய பங்குண்டு என்றால் மிகையல்ல. சென்னை வண்ணாரப்பேட்டை MC சாலையில் உள்ள பிரபல துணிக்கடையில் பாஸ்கர் என்பவர் பணிபுரிந்து வந்தார். அவர் திடீரென பணி நீக்கம் செய்யப்படுகிறார். அதிர்ச்சியடைந்த அவர் நீக்கப்பட்டதற்கு யார் காரணம் என தேடுகிறார். சூப்பர்வைசர் ரகுபதிதான் காரணம் என்ற முடிவிற்கும் வருகிறார். இதையடுத்து நண்பர்களுடன் சேர்ந்து அவர் தீட்டிய சதித்திட்டத்தின் வெளிப்பாடுதான் பணி நீக்க ஆத்திரத்தில் இருந்த பாஸ்கர் 50 வயதுடைய சூப்பர்வைசர் ரகுபதியை நண்பர் மூவருடன் சேர்ந்து தாக்கினார். இதற்காக சூப்பர்வைசர் வரும் வரை காத்திருந்த பாஸ்கர் கடையின் வாசலில் வைத்து தாக்கப்பட்டது குறித்து வண்ணாரப்பேட்டை காவல் நிலையத்தில் ரகுபதி புகார் அளித்தார். அந்த பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த CCTV கேமரா காட்சிகளை ஆய்வு செய்த போலீசார் ரகுபதியை தாக்கிய மூவரையும் அடையாளம் கண்டனர். இதனைத் தொடர்ந்து பாஸ்கர் மற்றும் அவரது கூட்டாளிகள் ரஞ்சித்குமார், கார்த்திக் ஆகிய மூவரையும் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இவை யாவும் கடைக்கு வெளியே நடந்தது. கடைக்குள் நடந்ததன் வெளிப்பாடுதான் பாஸ்கரின் செயல் என்பதால் அவை குறித்த விவரங்கள் தெரியவில்லை. ஜெயா பிளஸ்காக திருவள்ளூர் செய்தியாளர் பார்த்திபனுடன் ராஜதேவேந்திரன்.